அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரேஷன் கடையில் தற்போது வேக்கன்சி வெளியாகி உள்ளது. இந்த வேக்கன்சி போனதை விட இந்த முறை மிகவும் குறைவு தான். அனைத்து மாவட்டங்களும் தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த வேக்கன்சி எந்த அடிப்படையில் ஆள் எடுக்க போகிறான்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. லாஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போட்டு 2 மாதத்துலேயே அவங்களோட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அங்கேயே முடிச்சுட்டாங்க. எல்லா ப்ராசஸுமே வித்தின் 2 மந்த்லேயே அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ரிசல்ட் மட்டும் கிட்டத்தட்ட 7 மாதம் 6 மாதத்துக்கு மேலே தான் ஓவரால் லிஸ்ட்டு வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த லிஸ்ட்டு எங்கேருந்து அறிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் தலைமைச் செயலகத்துலேருந்து தான் 1 by 1 லிஸ்ட்டு வெளியாச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 20 மார்க் இன்டர்வியூக்கு ப்ளஸ் டாக்குமெண்ட்டுக்கு அவங்க எந்த மார்க் அடிப்படையில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு சீக்ரெட். சரிங்களா? சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் கிளியராக இருந்தாலே உங்களோட இன்டர்வியூ பேஸிக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போல்டாக இருக்கீங்கன்னு தெளிவாக பார்ப்பாங்க. ஒரு மக்கள் தொகை ஒரு 20 பேர் 15 பேர் வந்தால் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரேஷன் கடையில்? ப்ளஸ் நிவாரண உதவி எந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ட்ரிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அது எந்த மூலிமா ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாத மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்கன்னு கேட்பாங்க. ரெண்டாவது, பேக்கருக்கு அடிப்படை விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இப்போது அரிசி 20 கிலோ வாங்குறாங்கன்னா 10 கிலோ அரிசி கேட்டு 10 கிலோ கோதுமை மிக்சிங்காக கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த அடிப்படையில் பில்லு கேதர் பண்ணி நீங்கள் பில் போடுவீங்க, சரியா? அந்த அடிப்படையில் கேட்பாங்க. மற்ற விஷயங்கள்லாம் A to Z உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த முறை அந்தந்த மாவட்டத்துக்குமே வேக்கன்சி ரொம்ப கம்மி. அந்த எந்த அடிப்படையில் எடுக்கிறான்னா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஷார்ட்டாக பி, சரிங்களா? அந்த பியில் ஸ்டார்ட் ஆகும். அவங்க மூலியமாக தான் வேக்கன்சி நிரப்ப போகிறாங்கன்றது உண்மையான தகவல். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் உங்களுடைய டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் போட்ட டீட்டெயில்ஸு கொடுங்க. சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட டீட்டெயில்ஸ் கூட அப்போ மெரிட் பேசிக் இல்லையா? நாங்களாம் எப்படி ப்ரோ இதில் செலக்ட் ஆகிறது? எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ரெஃபரன்ஸ் மூலிமா போனாலும் சரி, டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிடணும். டைரக்ட் இன்டர்வியூ ப்ளஸ் டாக்குமெண்ட் கிளியர் பண்ணிடணும். இது அட்டனன்ஸ் கொடுத்துடணும் நீங்கள் அங்கே. மற்ற விஷயங்கள் என்னன்றது நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். அடுத்த கட்டம் நீங்கள் யாரை போய் பார்க்கணுன்றது நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ஒரே ஒரு கேப்சால் முடிச்சிட்டேன், ஓகேவா? அந்த அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்குன்றது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அந்த பேசிக்கில் அந்த இடத்துல யார் பிக்கஸ்ட் மேனோ அவங்கள போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கான தகவல் அங்கே கிடைக்கும், சரியா? இந்த வீடியோ கூட முழுமையாக உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு புரியும். மற்றபடி மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஒரு வார்த்தையிலையும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. அதனால் சீக்கிரட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் வர நம்பரும் சேம், சரிங்களா? இந்த 2 நம்பருமே சேம், ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2 50% மேலே இருக்கணும். 1200 மார்க் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 600 மார்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங்கில் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் யார் மூலிமா வந்தாலும் நீங்கள் 50% மார்க்கு மேலே இருக்கணும் +2ல். அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள்
வாய்ப்புன்றது குறைவு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். சரிங்களா? லாஸ்ட் டைம் கூட 50% ஆஃப் மார்க் இருந்தால் மட்டும்தான் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இந்த முறையும் அதே வாய்ப்பில் தான் கிடைக்கும். அதனால் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கரெக்டாக பயன்படுத்திங்க. தற்போது நிலையில் இப்போவே தேர்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேர்ட் ப்ராசஸ்ன்றது சொல்லியிருப்பேன். தேர்ட் ப்ராசஸ் இப்போ நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு ஓவரால் மெரிட்டில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அமையும். அதனால் முன்கூட்டியே போய் நீங்கள் பார்க்க வேண்டியது மிகவும் கட்டாயமானது. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் சீக்கிரட்டாக கொடுப்பேன். சரிங்களா? ஓகே நண்பா, தேங்க்யூ.